இது எங்கள் வீடு, இதுவும் எங்கள் வீடு தான். ஸோ இதை பற்றி தான் சொல்ல போகிறோம். கமான். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாரோ. ஸோ இப்போ தான் இந்த வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் எங்களோட போர்ட்டிகோ, சின்ன சைஸ் போர்ட்டிகோ. இது வந்துட்டு போரு வாட்டர் டேங்க். இங்கே பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க் எல்லாம் வச்சுருக்கோம். ஒரு சின்ன சைஸ் போர்ட்டிகோ, கார் பைக்லாம் எடுக்க முடியாது. இருக்கும் இல்லடா, அது நம்ம இது பண்ணுவோம்ல, இதெல்லாம் டிசைன் பண்ணுவோம், அது சொல்கிறேன். வாங்க, இந்த வீட்டில் நிறைய யூனிக்கான விஷயங்கள் இருக்குது. இந்த முழுக்க ஆலா பிளாக்னாலே கட்டியிருக்கோம். இது வந்து ஒரு ஹால். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சேன். ஹால் தெரியுதா? ஸோ ஹால்லேருந்து அப்படியே மேலே போகலாம். அனுவோட அம்மாவுக்கு வந்து டியூப்ளெக்ஸ் கட்டணும், அதாவது வீட்டுக்குள்ளே படி வச்சு மேலே ஒரு வீடு கட்டணும்னு ஆசை. அதுக்காக இதை கட்டிகிட்டு இருக்கோம். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து கிச்சன். இது அனுவோட ப்ராப்பர்ட்டி, அம்மா ப்ராப்பர்ட்டி. ஸோ இது அம்மாவோட இது. ஏன் அவங்க அம்மாவோடன்னு சொல்கிறான்னா, அவள் சமைக்கவே மாட்டா, அவள் வீட்டில் வெட்டியாக தான் இருப்பா, அதனால அப்படி சொல்கிறான். பாருங்க அங்கே எவ்வளோ பெரிய இது, அது சொல்லலை, ஜன்னல், விண்டோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம், 10க்கு 10 ஒரு பெட்ரூம். ஸோ இதுக்கு வந்து நல்லா காத்தாட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 ஜன்னல் கொடுத்து, ஒன்று கூட நாங்கள் ஓப்பன் பண்ண மாட்டோம். அப்புறம் இது வந்து காமன் பாத்ரூம் ஒன்று இங்கே வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்த வந்து சும்மா விட்டுருக்கோம். யாராவது சொந்தக்காரங்களாம் வந்தாங்கன்னா போட்டு படுக்க வச்சுக்கலாம், டிவி அந்த மாதிரி எதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கமான், மேலே போகலாம். இதெல்லாம் தட்டி விட்டேன்னு வச்சுக்கோ, ஐயோ தலை மேலே. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை யார் கட்டுறாங்க, இது எப்படி கட்டுறோம், இதோட கதையெல்லாம் நிறையா இருக்குது, உங்கள் வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியே மேலே வந்தோம்னா இது ஒரு பேசேஜ், ஒரு சின்ன ஹால் மாதிரி. இதில் இருந்து இங்கே ஒரு பெட்ரூம். கபோர்டு, அது ஒரு பாத்ரூம், இது ஒரு கபோர்டு. இது வந்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரிலாக்ஸாக இருக்கும்போது ஒரு ஜாலியாக ஒரு டீ குடிக்கணும் அப்படின்னா, கேமரா இப்படி வா. எஸ், எதை சொல்கிறேனே தெரியாமல் இவனை வேற வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டே சொன்னேன் எதெல்லாம் எடுப்பேன்னு. ஸோ இது வந்து இப்படி உட்காந்துட்டு பால்கனி, ஜாலியாக பால்கனியில் அப்படியே ஜாலியாக பிளான் பண்ணியிருக்கு. இது வந்து அவை நகர். வியூ பாருங்க, இதில் அப்படி பைபாஸ் போயிட்டுருக்கோம். ஒரு 100 பேர் நடந்து போயிட்டே இருப்பாங்க. ரிச்சு அச்சோலாம் ஜாலியாக பார்க்க. இதுதான் கீழே விழுந்துடாத அந்த மாதிரி ஒன்று. அப்புறம் இன்னொரு பெட்ரூம். உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, நானே ஒரு சிவில் வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன்னு அதை சொல்ல பாரு. இங்கே பாரு. ஸோ இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு ஒரு பாத்ரூம். அதை போய் காட்டு, எல்லாரும் போனால் இடைஞ்சலாக இருக்கும். சின்ன பாத்ரூம். அப்படியே உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன். நாங்கள் ஒரு வீடு மட்டும் கட்டல, இன்னொரு வீடு கட்டுறோம். கமான் அப்படியே ஜூம் போ கேமராமேன். அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, ஆலா பிளாக் இருக்கா, அதுவும் எங்கள் வீடு தான். வாங்க சொல்கிறேன், அதையும் உங்களுக்கு காட்ட போகிறோம். வாங்க கூட வாங்க. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டெரஸ். ஸோ இதுக்கு மேலே இந்த ஸ்டேர் அப்படியே மேலே போகுது. மேலே போய் அடுத்து அவ்வளோதான், க்ளோஸ் ஆகுது. இதுதான் ஒரு வீடு, அதாவது 3 BHK. 3 BHK. இது வெறும் 1.5 சென்ட்ல தான். நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் சுற்றி வந்தனால பெரிய இடமா இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு கட்டலாம். ஏன்னா இதுக்கெல்லாம் எங்கள் அப்பா தான் கட்டுறாரு. அதான் கடைசியில் சொல்லலாம் நினச்சிட்டு இருந்தேன். அனுஜா பில்டர்ஸ். கடைசியில் அதை கட் பண்ணிடுவோம், எடிட்டிங்கில் வராது. அப்படியா? இது எல்லாம் முன்னாடி சொல்லணும்ல. சரி, இந்த வீடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து ஃபினிஷ் ஆகுறது எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்கி தான் கட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஃபினிஷ் ஆகிற அளவுக்கு தெரியாதனால இப்போயே கொடுத்துறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஃபினிஷ் ஆகும்போது இதோட ஃபங்க்ஷன் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அதோட வீடியோ எடுத்து போடுறேன். இன்னும் ஜஸ்ட் 1 இயர் தான் ஃபுல் ஃபினிஷ். ஓகேவா? இப்போ வாங்க ஒரு உண்மையை சொல்கிறோம் வாங்க. சரி, எங்கள் வீடு ஸ்டார்டிங் இங்கேருந்து ஆரம்பித்தோமா, இதுதானே எங்கள் வீடுன்னு சொன்னோம். அது எங்கள் வீடு இல்லை, அதுதான் அனுவோட அம்மா வீடு. ஆனால் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம். இப்போ வாங்க இதை பாருங்கள், புது வீடு கட்ட போகிறோம் வாங்க சொல்கிறேன்னு. இதுவுமே அனுவோட அம்மாவுக்கு வந்து ஒரு உள்ள படி வச்சு வீடு கட்டணும்னு ரொம்ப நாள் கனவு. அது வந்து ஒரு மாடி ஒரு நிலை வீடுனா என்ன, ஒரு மாடி வீடு கட்டணும்னு கனவு. அந்த கனவை அவங்க அப்பா அச்சீவ் பண்ணி கொடுத்துட்டாரு. இது வந்து வீட்டுக்குள்ளே படி வச்சு ஒரு வீடு கட்டணும்னு ஒரு ஆசை, அதையும் அவங்க அப்பா அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. வாங்க இன்னொரு வீடை காட்டுறேன். அங்கே தான் இப்போ மெயினான விஷயமே இருக்குது. இதுலையாவது எங்களுக்கு கொஞ்சமாவது கனெக்ஷன் இருக்கு, அதில் எங்களுக்கு கனெக்ஷன். இப்போ பாருங்கள், இங்கேருந்து அங்கே பாருங்கள், பழைய வீடு காட்டு, அது பழைய வீடு. அடுத்து இப்போ போய் பார்த்த வீடை காட்டு,
புது வீடு கட்டுற வீடு. இப்போ எங்களை காட்டு. ஸோ அது ரெண்டும் அனுவோட அம்மா வீடு. இந்த வீட்டை பற்றி சொல்கிறேன் வாங்க. இதில் பாருங்கள், இது வந்து ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக கட்டுறோம். இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி முன்னாடி ஒரு சின்ன போர்ட்டிக்கோ ஒரு பைக் நிறுத்திக்கலாம். இங்கேயும் போர் இருக்குது. அவுட் சைடில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்கோம். இது வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. உள்ளே போகலாம் வாங்க. வந்த உடனே ஒரு ஹால், சின்ன மினி ஹால். பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கொண்டாடிக்கலாம். பெரிய ஹால் இல்லை, அப்படி பெரிய கிச்சன், ரொம்ப பெரிய கிச்சன் வச்சுருக்காங்க. அதில் படுத்து தூங்கிக்கலாம். சாப்பாடு செய்யும்போது தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கிக்கலாம். அப்போ இங்கேருந்து லெஃப்டில் ஒரு பெட்ரூம், அப்படியே பார்த்தீங்கன்னா ரைட்டில் இன்னொரு பெட்ரூம். இது ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரு பாத்ரூம். இதுதான் இந்த வீட்டோடது. ஆக்சுவலாக ஹிந்தி வாழா தான் இதை பூசினாங்க. ஒரு 2 நாளில் பூசி முடித்தாங்க. நல்லா வேலை செஞ்சுருக்காங்கம்மா. இருட்டுக்குள்ள அன்றைக்கி வந்து பார்க்கல ஒரு மாதிரி மோசமாக இருக்குமோன்னு நினச்சேன். பரவாயில்ல. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே மேலே டெரஸ் போங்க. டெரஸில் போனால் பிடிக்காத பொண்டாட்டி என்ன பண்ணணும்னு சொல்லி தருவாங்க. சும்மா கால் வலிக்குது. இதுதான் இதோட வியூ. இங்க நல்லா இருக்குடா வியூ. ஆக்சுவலி பாருங்க, இங்க கொஞ்சம் இப்படி பார்க்கலாம். இங்க கொஞ்சம் இப்படி பார்க்கலாம். வாங்க நம்ம ரெண்டு பேரும் இப்படி நிப்போம். நல்லா இருக்கும் பார்க்க. ஸோ நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டு நிற்கிறோம். இது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்காவது எங்க அம்மா வீடு. அம்மா வீடு கொஞ்சம் உரிமை இருக்கு. யா, இது பார்த்தீங்கன்னா என்னோட 2வது தங்கச்சி இருக்கா இல்லையா, அலூஜா. அவ வந்து கட்டிட்டு இருக்கா. அவ வந்துட்டு திருவனந்தபுரத்தில் இருக்கா. இங்கே வந்து கட்டி வாடகைக்கு விடுறதுக்காக ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக கட்டியிருக்காங்க. ஸோ இந்த 2 வீடையும் கட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவளோட அப்பா. அவர் வந்து அனுஜா பில்டர்ஸ். ஸோ அவர் தான் இந்த வீடு எல்லாமே கட்டிகிட்டு இருக்கிறாரு. ஒரு காலத்தில் நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ என்னால் அது முடியலை. அனுஜா பில்டர்ஸ், அதாவது என் பேரில் தான் அவர் வச்சிருக்காரு. ஸோ அனு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் வச்சுருந்தேன். எல்லாருமே என் பேர் தான் வைக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ இந்த வீடெல்லாம் கட்டிகிட்டு இருக்கிறோம். இதனால் என்ன சொல்ல வரோம்னா, நம்ம முயற்சி செஞ்சுட்டே இருந்தோம்னா இப்படி வீடியோ மட்டும் எடுக்காமல் நாங்களும் ஒரு நாள் எங்களோட ட்ரீம் ஹவுஸ் கட்டுவோம். அதே உங்களுக்கு vlogல போடுறோம். இந்த வீடு எப்படி இருக்கு ஸ்காட்லாந்து மட்டும் தான், மத்தபடி எங்களுக்கு அங்க இருக்கு. சொந்த வீடுலாம் நிறைய வச்சிருக்கோம் நாங்க. ஆமா. எங்களுக்கான வீடு கட்டல. அப்போ உங்களுக்கும் நீங்க கோயம்புத்தூர்லயோ தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் இவங்க அப்பா ஊரூரா போய் வேலை செஞ்சு கொடுக்குறாரு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அனுஜா பில்டர்ஸ். அவ்வளோ. இந்த வீடியோவையும் இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது கழுகியாவது ஊற்றுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் அடிப்படையான வீடியோவில் பார்க்குற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அனு அண்ட் வினு. டாடா, பாய் பாய்.